ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க தொடர்ந்து தேர்தல் வெற்றி, அதனுடைய நுணுக்கங்கள், ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தான் நீங்க அதிகமா பேசிட்டு இருப்பீங்க. ஆனா திமுக கட்சியா நீங்க பார்க்கிறப்ப என்ன சீர்திருத்தம் தேவைப்படுகிறதுன்றது ஒண்ணு. இப்ப பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு சார்ந்து எல்லா குரல்களும் வலுவா இருக்கு. எங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு, ஆட்சியில என்ன இருக்கு, கட்சியில என்ன இருக்குன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் வாரிசு அரசியல் பேசுபொருளாலாம் இருக்குல்ல. இந்த இடத்தில் திமுக தலைமை எப்படி பார்ப்பாங்க? இல்லை எளிதாக இதை மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ டியூனில் இருக்குது அப்படின்னு கடந்து போயிடுவாங்களா? எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் ஷேர் ஆஃப் பவர். அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது சமூக நீதி சூறையாடலை பெரிச்சாலியை வாழை பிடிச்சி அடித்து வீசுகிற மாதிரி வீசுவோம் அண்ணன் ஓட சப்போர்ட்டோடு நான் பேசினேன். அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் அதை அட்ரஸ் பண்ணார். தனக்கு வாக்களிக்கூடிய சமூகங்கள் பரவலாக. எனக்கு புரியல, பெருச்சாலி அடிச்சுன்னா அது உடச்சு சொல்லுங்களேன் பார்வையாளர். இங்கே சமூக நீதி வந்து 100% கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கிறாங்க. பிசியில் எடுத்துக்கிட்டாங்கன்னா லெஸ் பவர்பிள் ஓபிசிஸ் நிறைய இருக்கிறாங்க. எம்பிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெருவில் இறங்கி போராடக்கூடாத சமூகங்கள்னு திராவிட இயக்க அரசியலில் அநீதி இழைக்கக்கூடிய சமூகங்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த சமூகங்களுக்காக ரஜினிகாந்த் மையமாக வச்சு நான் என் குரலை எழுப்பினேன். உடனே அவர் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான், காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணி பேசினார். கலைஞருக்கு இல்லாத உண்மையை கலைஞர் மறைக்க பார்ப்பார். ஸ்டாலின் பெருந்தன்மையாக அதை பேசினார். அடுத்தால மாவட்ட செயலாளர்களில் அதிகார பரவலை கொண்டு வந்தார். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்த ஸ்டேஜில் அதிகார பரவலாக்கம் நடக்குது. திருச்சி மாநாட்டில் அன்பழகன் மேயர் அவரே என்கிட்ட சொன்னார். இப்போ மேயராக இருக்கிற சொன்னார், சார் நீங்கள் சொல்லி தான் சார், நீங்கள் பேசி தான் சார் தலைவர் வந்து எனக்கு மாவட்ட செயலாளர் எல்லாம் போயிட்டு சொன்னார், நீ குண்டாசில் போனால் சின்சியராக இருந்த பிறகு நான் உனக்கு பண்ணுறேன். இப்போ எனக்கு 3 மாவட்ட செயலாளர் 3 காஸ்ட் போட வேண்டியது இருக்குது, ஒரே காஸ்ட்டில் 2 பேர் போட முடியாதுன்னு நம்ம கட்சி அதை நோக்கி நகர்ந்தார். அவரே அன்பழகன் அவர் லாயலிஸ்ட்டு குண்டாசில் போயிருக்கிறார். என்றாலும் காஸ்ட் இதில் 3 காஸ்ட்டு கொடுக்கணும் போது ஒரு காஸ்ட்டுக்கு 2 பேர் கொடுக்க முடியாதுன்னு தலைவர் பண்ணார். என்கிட்ட வந்து நான் உன்னை என்டர்டெயின் பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் மேயர் ஆக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த முடிவை வந்து ஸ்டாலின் அன்னைக்கு. ஆனால் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சமூகங்கள் அது அண்டர் ரெப்ரசன்ட் அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் எங்கே வருதுன்னா, பிரியன் சுட்டி காட்டின மாதிரி ஒரு பெரிய மாவட்ட செயலாளரின் மகன் வாரிசு வராரு அந்த இடத்துல. அப்ப நீங்க அவருக்கு தான் கொடுக்க வேண்டிய தேவை வருகிற போது ஒரு சிக்கல், ஒரு முரண் இருக்கு. எலக்ட்ரல் வெற்றியில மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல அந்த மாவட்ட செயலாளர் படைபல பராக்கிரமத்தோட இருக்கிறாரு. அவருக்கு மகன் வந்து வின்னபிலிட்டியில மேல நிற்பாரு. ஸோ வின்னபிலிட்டி கொஸ்டின் அதுல பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ நான் பல சமூகங்களோட குறைய நான் தெளிவா பேசிட்டு இருக்கிறேன். தெருவில் இறங்கி போராட முடியாத சமூகங்கள் வண்ணார், நாவிதர், குயவர், வலையர்னு பெரிய சமூகங்களை போராட்டிட்டு இருக்கேன். எனக்கு கிடைத்த தகவல் வந்து இந்த சமூகங்களுக்கு வாரியம் கொடுத்து அவங்க சமூக நலனுக்கான சில விஷயங்களை செய்யலாங்கிற ஒரு முயற்சியை வந்து திமுக அரசு இருக்கதாக நான் கேள்விப்படுறேன். அப்படி செய்தால் அது பாராட்டத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதில் ஸ்டாலினோட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருக்கும்போது அவங்க 2 பேருமே தனக்கு இணையானவங்க இல்லை. அவர் கலைஞர் கூட ரொம்ப காலம் ட்ராவல் பண்ணிட்டாரு. ஒரு 30 வருஷம் ட்ராவல் இருக்கிறாரு. நம்பர் 2வாக இருந்து பல விஷயங்கள் பண்ணதுனால அவர் தன்னை மோடிக்கு எதிராக ஸ்டாலின் தன்னை பொசிஷன் பண்ணார். இந்த இடம் தான் பெரிய இடம். இல்ல, கொள்கை ரீதியாக பாஜக எதிர்ப்பு, சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பு, அதுல யாரும் மாறுபட்ட கருத்து வைக்கல. ஆனால் கட்சி கட்டமைப்பு அப்படின்னு கொண்டு வரப்ப, கட்சியை பலப்படுத்துதல் அப்படின்னு கொண்டு வரப்ப பிரியன் சொல்றது கீழே அதிருப்தி இருக்கு, பொறுப்புகளை வழங்குவதில் மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய தலையீடு இருந்துட்டு இருக்கு, அப்புறம் வாரிசு அரசியல் ஒரு நெருக்கடியா இருக்கு, ஒரு மேயருக்கு எதிராகவே கட்சிக்காரங்களே குற்றம் சொல்கிற தன்மை. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொன்னது இது ஒன்றும் புதுசு இன்னைக்கு கிடையாது, திமுக பல காலமாக இதெல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுன்னு சொல்றாரு. அதாவது தென் மாவட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவுக்கு எதிராக திமுகவால் களத்தில் நிற்க முடியாதுங்கும் போது விருதுநகர் மாவட்ட அரசியலே தாமரைக்கனி வெர்சஸ் KKSR தான், நெல்லை அரசியலே பாளை நாராயணன் வெர்சஸ் கருப்புசாமி பாண்டியன் தான். இப்படி ஒரு தன்மை வந்து வரும்போது எதிரி வந்து அந்த ஏரியாவுக்குள்ள ஈக்குவலாக இல்லாத போது உள்கட்சிக்குள்ளேயே மோதல்கள் வர்றது வந்து
இயல்பானதுதான். நீங்க சொல்றது நுணுக்கமான இடம். எதிரி இல்லாததுனால, எதிரி இருந்தான்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீழ்த்துற தன்மை இருக்கும். நம்ம பிரச்சனை இருந்தா விழுந்துருவோம்பான்னு ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். இதுல காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட் வரும். இப்ப எதிரி இல்ல, உள்ளுக்குள்ள விரிசல் இருக்கு, அதிருப்தி இருக்கு. இயல்பா வரத்தான் அத கட்சி தலைமையோ மாவட்ட தலைமையோ அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை மீறி அட்ரஸ் பண்றாங்க. ஒரு எங்க மாவட்டத்துல எல்லாம் பாஜகவை ஜெயிக்க வைக்கணும்னு கம்ப்ளீட்டா ஓரம் கட்டினாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள பாஜகவை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதற்கு என்ன வீகம்னு பாக்குறாரு. அந்த வீகத்துக்கு எதிரானவங்க மேல டக்குன்னு பெரிய நடவடிக்கை எடுக்கிறாரு. நீங்க உள்ளுக்குள்ள உள்ள சண்டையும் தாண்டி இன்னொரு கட்சி கூட கம்பைன் பண்ணி திமுக வீழ்த்த பாக்குறீங்களான்னு சொல்லும்போது அப்படிப்பட்டவங்களை களை எடுக்கிறாரு. அதை ஸ்டாலின் செய்யறாரு. இன்னொன்னு ஸ்டாலினோட இது என்னன்னா 2024 மக்களவைத் தேர்தலில் அதிகாரம் தன் பக்கம் வந்த பிறகு, தான் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு தன்னை முன்னிறுத்தி மக்களவைத் தேர்தலை சந்திச்சார். இப்போ இந்தியா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியா காப்பானார், இந்தியா மோடி காப்பாற்றுவாருன்னு நான் பதில் வேற சொல்லிட்டு இருந்தேன் எல்லா இதுலையும். பட் தமிழ்நாட்டுக்குள்ள அவர் அதை பொசிஷன் பண்ணி தன்னை இந்திய அரசியல் ஒரு பெரிய இதாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணி மீண்டும் பண்ணி தன்னை நிலைநாட்டி இருக்கிறாரு. இப்படி தன்னோட ஸ்டேச்சரை அவர் பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாரு. இப்போ இங்க அவருக்குள்ள சர்க்கம்ஸ்டன்சஸோட சாதக சூழ்நிலை என்னன்னா 2வது இடத்துக்கான ஃபைட்டு தான் அங்கே நடக்குது. ரெட்டத்தலைமை அதில் பிரிஞ்சு போனாங்க. இப்போ அண்ணாமலை நாங்கள் தெலுங்கானா, தென் ஒரிசா, ஹரியானா இந்த பாணியில் நம்பர் 1. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான இடம். எதிராளிகள் பலவீனமாக இருக்கிறதுன்றது. அப்படி எதிராளிகள் பலவீனமாக இருக்கிறதுனாலேயே உள்ளுக்குள்ள அதிருப்திகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது கட்சி அமைப்பை சிதைச்சிராதா? இப்போ பிரியன் சொல்றது கட்சிக்காரங்களுக்கு ஒரு தொடர் வெற்றிகள் இருக்கு, ஆனா கட்சிக்காரங்க அதிருப்தியா இருக்கிறாங்க. பல இடங்கள்ல பதவிகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைக்கல, புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ற அந்த அதிருப்தி இருக்குல்ல, அது கால ஓட்டத்தில் கட்சியை ஷேக் பண்ணாதா? இன்னைக்கு இந்த கட்சிக்கு உள்ள இது என்னன்னா, நெகட்டிவ் ஓட்ஸ் ஒரு 3-4 செக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் போடுறவங்களுக்கு உரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கதா? ஓட்டு போடாத பல சமூகங்களுக்கு எண்ணிக்கைக்கு மீறி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்காங்கிறது இருக்குது. அதில் ரெப்ரசன்டேஷன்ங்கிறத நான் அதில் பல அம்சங்கள் இருக்கும். ரெப்ரசன்டேஷன்ன்றது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நெகட்டிவா ரெப்ரசன்டேஷன் பற்றி கவலைப்படாமல் ஓட்டு போடக்கூடியவங்க அந்த நெசசிட்டி இல்லைன்னா அவங்க டிசிபேட் ஆகுதுக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. அஸ்லாங்கஸ் அந்த நெசசிட்டி இருக்கிறது வரை இங்கே தான் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோடி பிரதமராக இருக்கிறது வரை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் மு.க. ஸ்டாலினுக்கு கேரண்டிங்கிற லெவல் தான் இருக்குது. ஓகே, பட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னா ஒருவேளை அங்க இல்லன்னா அந்த நெசிட்டி இல்லன்னா அவங்க டிசிபேட் ஆவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு அந்த நெசிட்டி எப்படி இருக்குதுன்னா, 2 மிகப்பெரிய இனக்குழுக்களுக்கு மத்தியில் அந்த நெசிட்டி நெகட்டிவ் ஓட்ஸ்ங்கிற லெவலில் தான் இருக்கு. பரையர் சமூக இனக்குழுவிலையும் சரி, கிறிஸ்தவ முஸ்லீம் என்ற மத ரீதியான குழுக்கள்லையும் சரி, திமுகவுக்கு ஒரு 80% 90% ஓட்டு கிடைக்குதுன்னா நெகட்டிவ் ஓட்ஸுங்கிற ஆங்கிள் தான் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டியில் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் பெரிய பாதிக்கும்னு சொன்னாங்க. நான் பாதிக்காதுன்னு சொன்னேன். எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன். அந்த இடத்துக்குள்ள பரையர் சமூக ஹேம்லெட்டுக்குள்ள வேற யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அவங்க ஒரு முழுக்க பாசிட்டிவா அந்த ஓட்டை போடுறாங்கன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் ஆங்கிள் தான் போடுறாங்க. இருதுருவ அரசியல் பாமக ஒரு தூரத்தில் இருக்கிறதுனால இங்க போடுறாங்க. சோ இன்னும் சொல்ல போனா 98ல் ஜெயலலிதா அம்மையார் உருவாக்குன பிஜேபி வர்சஸ் சாஃப்ட் இந்தியா வர்சஸ் மைனாரிட்டிஸ், பாமக வர்சஸ் அதர்ஸ் எக்ஸ்பெஷலி பரையர் கம்யூனிட்டிங்கிற அந்த போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு மிக அருமையா இன்னைக்கு துணை புரிஞ்சிட்டு இருக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதில் அட்ரஸ் பண்றாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இதையும் பதிவு பண்ணிடுறேன். திருமாவளவனுக்கு எதிர்ப்பு இருக்கு, அவரை ஜெட்டிசன் பண்ணி பலரும் சொல்லும் போது அவரோட ஜெயித்துட்டு இருக்கிறோம். நம்ம மாதிரி அவருக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் இருக்குது. என்னப்பா நீ வன்மத்தில் சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி அவங்கள ஈஸியா தட்டி விட்டுக்கிட்டு திருமாவளவனை கண்டினியூ பண்றது அவருக்கு புத்திசாலித்தனம். கலைஞர்னா அதில் கோட்டை விட்டுருப்பாரு. பேசலாம். ஒரு கட்சி திருமணி ஒரு தொடர் வெற்றியில இருக்கிறப்ப அந்த கட்சியின் உட்கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசுவது ரொம்ப சவாலான தலைப்பு. ஏன்னா தொடர் வெற்றியில இருக்கு, வெற்றி தான் வேதமாக இருக்கக்கூடிய சூழல்ல பேசுவது ரொம்ப சிக்கல். ஆனாலும் சில விஷயங்களை பத்தி நுணுக்கமாக பேசிட்டு இருக்கோம்.